கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு போய் ட்ரை பண்ணுவான். இப்போ கண்ணாடிக்கு வெளியில் அவங்க, கண்ணாடிக்கு உள்ள நான். இன்னும் என்ன மீன் இது? குளத்து மீனா? தாங்க டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு குளிச்சு முடிச்சுட்டு ஒரு 1 ஹவருக்குள்ளாடி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்ப போகிறோம். ஓகேவா? கிளம்பியாச்சுங்க. எப்படி இருக்குது ட்ரெஸ்? ஓகேவா? நல்லா இருக்கா? பாய் பாய், ரூமுக்கு பாய் பாய். அப்படியாக முதல் முறையாக வந்து சிங்கப்பூர்லேருந்து ஊருக்கு போகும்போது டேக்ஸி புக் பண்ணி போகிறேன். நார்மலாக வந்து ட்ரெயினில் தான் போவோம். அவசரமாக போகிறதுனால யாருமே இல்லை, எல்லாம் வேலைக்கு போயிட்டானுங்க. நான் மட்டும் ஆனதுனால சரின்ட்டு டேக்ஸி புக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். இல்லைனா ரொம்ப கஷ்டம் தூக்கிட்டு போகிறதுக்கு. ஹாஸ்டல்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து ஒரு 1 ஹவருக்குள்ளாடி சாங்கி ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சுங்க. உலகிலேயே மிக சிறந்த ஏர்போர்ட்டில் ஒரு ஏர்போர்ட்டு தாங்க இந்த சாங்கி ஏர்போர்ட்டு. ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியாச்சுங்க. பக்கு பக்குன்னு இருக்குங்க. ஐயோ, லக்கேஜ் கூட இருந்தாலே இதாங்க பிரச்சனை. ஏர்போர்ட்டுக்கு வந்த உடனே முதல்ல லக்கேஜை தான் செக் பண்ணுவாங்க. நான் வீட்டில் நம்ம சின்ன சின்ன அந்த மிஷினை வச்சு செக் பண்ணதுக்கு இங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது. கண்டிப்பாக கூட தாங்க இருக்கேன். இப்போ குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹேண்ட் பேக்கை பாருங்கள், 12 கிலோ இருக்குது. லக்கேஜ் பேக் வந்து 31 கிலோ இருக்குது. ஹேண்ட் பேக் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு போய் ட்ரை பண்ணுவான். அப்பா வாங்க. நல்லபடியாக பெரிய பெட்டியாக போட்டாச்சுங்க. உண்மையிலே பாதி இந்த நெஞ்சு வலி குறைஞ்சிருச்சு. இனி பேலன்ஸ் இன்னும் இருக்குது. இன்னொரு பேக் இருக்குது பாருங்கள். அது எதுவும் பிடிக்கலைன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா டைம் இன்னும் நிறைய இருக்குங்க. ரொம்ப சீக்கிரம் வந்தேன். மணி 5:30 தான் ஆகுது. 7 மணி வரைக்குமே நம்ம வெளியே இருக்கலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குது. போனாலும் ஓகே தான், ஆனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே போகிறேன். இந்த டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சுருவோம். போர்டிங் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே உள்ளே போயிட்டுருக்குறாங்க. இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாதுங்க. இங்கே வெளியே போர்டிங் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து இமிக்ரேஷன் போகும்போது மட்டும்தான் நம்ம தனியாக போவோம். அது வரைக்கும் நம்ம ஃபேமிலி கூடயே தான் இருப்பாங்க. நல்ல அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். உள்ள எப்போவுமே இந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்க. நான் போக வேண்டியது இந்த B10 அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகணுங்க. ஆனால் இங்கே வெயிட்டிங் இதெல்லாம் வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே மொபைல் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி உட்காந்து இது பண்ணுற மாதிரியும் அது பயங்கரமாக இருந்துச்சு. ஃபோனில் சார்ஜ் இல்லைனா கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். நல்லா தாங்க இருக்குது. பக்காவாக இருக்குது பாருங்கள். ஏர்போர்ட்லாம் வேறு லெவல் இல்லை. அதே மாதிரி இங்கே இருந்துகிட்டே நம்ம ஃப்ளைட் வர்றது போகிறது எல்லாமே பார்க்கலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம இங்கே நின்று பார்த்துட்டே இருக்கலாம். எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த லக்கேஜ் எல்லாமே லோட் பண்ணுறது, அப்புறம் இறக்குறது, அந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டே இருப்பேன். ரொம்ப நேரம் அதிலே நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். பிள்ளைங்களுக்கு வீட்டில் ஃபோன் பண்ணி வீடியோ கால் பண்ணி காமிச்சு அப்படி கொஞ்சம் நேரம் டைம் போயிடுச்சு. டைம் போகிறதே தெரிலன்னு சொல்லலாம். அங்கேயே தாங்க உட்காந்துருப்போம். எவ்வளோ நேரம் ஆனாலும் கரெக்டாக ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தாங்க கூப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்படி எல்லாரையுமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி சீட் நம்பர் 2 கூப்பிடுவாங்க. அதாவது 60 50 அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. கரெக்டாக டைம் ஆயிடுச்சுங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போகிறோம். இது தாங்க ஃப்ளைட்டுக்கு போகிற அந்த பாதை. இது ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்கும். இதை கொண்டு அந்த ஃப்ளைட்டு கூட ஜாயின் பண்ணிடுவாங்க. அப்படியே நம்ம நடந்து ஸ்ட்ரைட்டாக வந்து உள்ளே போயிடலாம். நல்ல பெரிய ஃப்ளைட்டுங்க. அதாவது நார்மலாக வந்து 6 சீட்டு 4 சீட்டு அந்த மாதிரி வரும். இது வந்து 8 சீட்டு வருது ஒரு லைனில். அதே மாதிரி லென்த்துமே வந்து 60 லைன் இருக்குது. பயங்கர ஃப்ளைட்டுங்க. மெதுவாக ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு பாருங்கள். இந்த வாட்டி எனக்கு வந்து அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி ப்ளீஸ் எனக்கு ஒரு ஜன்னல் சீட்டு கொடுங்கன்னு கேட்டு எப்படியே கொடுத்துட்டாங்க. அதனால் சரி வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள். கிளம்பிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட்டு பறக்க போகுது. ரெடியாக இருந்துக்கங்க. 1 2 3 இதாக தூக்கியாச்சு. பறந்துருச்சு. வீல் எல்லாமே மேலே வந்துருச்சு. பறக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறமே ஒன்றுமே தெரியாதுங்க. இருட்டாயிரும். மேலே இருந்து பார்க்கும்போது சிங்கப்பூர் வரும் லைட்டு மட்டும்தாங்க தெரியும். குட்டி 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 லைட்டாக. பில்டிங் எல்லாமே அப்படி தாங்க தெரியும். இந்த ஃப்ளைட்டில் வந்து சாப்பாடும் கொடுப்பாங்க. சாப்பாடு, அப்புறம் உற்சாக பிரியர்களுக்கு உற்சாக பானம், அது எல்லாமே இங்கே கிடைக்கும். கொஞ்சோண்டு சிக்கன், அப்புறம் வந்து கொஞ்சம் ரைஸு. அது என்ன ரைஸு? ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒன்றுங்க. வானத்தில் பறந்துக்கிட்டே சாப்பிட்ற ஃபீலிங் எல்லாம் வேறு லெவலுங்க. யாருக்கும் கொடுக்காத கொடுப்பேன்னு சொல்லலாம். இந்த ஃப்ளைட்டில் என்ன ஒரு இதுன்னா தூங்க விட மாட்டாங்கங்க. அடிக்கடி ஏதாச்சும் டீ, கூல்ட்ரிங்க்ஸு, அப்புறம் சாப்பாடு ஏதாச்சும் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே தாங்க இருப்பாங்க. ஃபுல் பிஸியாக இருக்கும். தூங்க முடியாது. ஸ்ரீலங்கா நல்லபடியாக வந்து இறங்கியாச்சு. எல்லோரும் தான் இறங்கிட்டு இருக்காங்க லக்கேஜ் எடுத்துக்கிட்டு. நாங்கள் வந்த ஃப்ளைட்டு என்னென்னு தெரியலங்க. நேரே ஏர்போர்ட்டுக்குள்ளாடி போகாமல் வேற ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க. அங்கேருந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்களே வந்து பஸ்லேயே கூட்டிகிட்டு வந்து தான் இறக்கி விட்டாங்க. இங்கே வந்த உடனே நான் ஃபஸ்ட்டு ஷாக் ஆனது தமிழ் வார்த்தை தாங்க. ஸ்ரீலங்கா எப்போவுமே ஸ்ரீலங்கா தமிழ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். பார்த்தீங்களா, நம்ம டாய்லெட்டுக்கு வந்து நம்ம தமிழில் கழிவறை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்களா மலசல கூடம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது வார்த்தைகள் எல்லாமே. இங்கேயே நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணணுங்க. ரொம்ப கஷ்டம்.
முன்னாடியெல்லாம் ஏதோ ஒரு இதில் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து இருந்திருப்பேன். ஆனால் இந்த வாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டேன். நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. அடுத்த நாள் காலையில் தான், இப்போ ஒரு 9 மணி போல் நான் இங்கே ஸ்ரீலங்கா வந்திருக்கேன். எனக்கு நீ அடுத்த நாள் காலையில் தாங்க ஃப்ளைட்டு. காலையில் 8:10 தான் என்ன ஃப்ளைட்டு. அது வரைக்கும் ஒரு நைட்டு ஃபுல்லாக இங்கே ஓட்டணும். ஃப்ளைட்டு எல்லாம் வரவே கூடாதுங்க. அப்பா முடியலடா, ஏன்டா வந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். தூங்குறதுக்கும் இடம் இல்லை. 10 மணி நேரத்தை எப்படி ஓடணும், டைமே போக மாட்டேங்குது. 10 வாட்டி தூங்கி தூங்கி எந்திரிச்சாச்சு, ஆனாலும் டைம் போகலை. ஐயோ, பசி வேற ஒரு பக்கம். நேரத்தைக்கு மத்தியானம் சாப்பிட்டது மணி என்ன ஆகுது. எப்படியோ ஒரு வழியாக நடந்து உருண்டு பிறண்டு உட்காந்து படுத்து பொழுதை ஓட்டிட்டாங்க. ஒரு வழியாக செக்இன் கூப்பிட்டாங்க. அதை உள்ள வந்து இங்கேயுமே வந்து பஸ்ஸில் தாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே இந்த ஃப்ளைட்டு தாங்க நான் வர்ற ஃப்ளைட்டு, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பார்த்தீங்களா. இதில் வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்துட்டு பக்கத்தில் நம்ம ஃப்ளைட்டை பார்க்கலாம். பக்கத்தில் போய் நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். மற்றதுனா நம்ம ஃப்ளைட்டு பக்கத்தை பார்க்க மாட்டோம். நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது குட்டியூண்டா தெரியும். ஆனால் இங்கே வந்து பார்த்தா அவ்வளோ பெருசுங்க. இங்கேயுமே வந்து டீ கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு என்ன சொல்கிறது, வெஜ் ரோல் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அப்படியே இங்கேயும் ஃப்ளைட்டு கிளம்பிருச்சுங்க. எங்கேயுமே அதே தான். எனக்கு சைடு சீட்டு கிடச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப லக்கின்னு சொல்லலாம். நமக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. எனக்கு அந்த மேகத்துக்குள்ளாடி ஃப்ளைட்டெல்லாம் போகிறதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு பயங்கர ஆசை. என்ன ஒன்றுனா, இப்போ இது லோக்கல் ஃப்ளைட், அதாவது பக்கத்தில் ஆனதுனால ரொம்ப உயரமாக எல்லாம் பறக்காது, ஒரு மீடியம் லெவலில் தான் பறக்கும். என்னோடய ஃப்ளைட்டும் பறக்க போகுதுங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக போகும், கொஞ்சம் தூரம் ஸ்லோவாக போயிட்டு அப்புறம் வந்து செம்ம ஸ்பீடாக போகும். ரோட்டில் தாங்க போகும். பயங்கர ஸ்பீடாக போயிட்டு துக்கிடுச்சு, பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே வானத்தில் தான், தரையில் கிடையாது கனெக்ஷன். இங்கே இருந்து பார்க்குறதுக்கு எல்லாமே குட்டி குட்டியாக தெரியும், சின்ன சின்ன பில்டிங்காக. ஃபுல்லாக கடல் தாங்க. நம்ம நினைப்போம் நம்ம இருக்கிற பூமி ரொம்ப பெருசு அப்படின்னு. வானத்தில் இருந்து பார்க்கும்போது பூமி எல்லாம் ஒரு ஓரமாக குத்துனோண்டு தாங்க இருக்குது. மொத்தம் கடல் தான், எங்கிட்டு பார்த்தாலும் கடல் தான். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லா ஃப்ளைட்டு போகிறது எல்லாமே கடல் வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம ஊருக்கு வந்தாச்சு. நம்ம ஊருக்கு வந்தால் பில்டிங் எல்லாம் தெரியாதுங்க, பச்சை பச்சேன்னு தெரியும். இங்கேருந்து பார்க்கும்போது வீடே இல்லை, வெறும் மரம் செடி கொடிகள் தான் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகும். சுற்றி கடல். அந்த கடல் அந்த லைனை பார்த்தீங்கன்னா, யாரா இவ்வளோ அழகாக ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு கடலை இதோட நிப்பாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் வானத்திலேருந்து பார்க்கும்போது. பாருங்களேன், அந்த லைனை பார்த்தீங்களா, அது கடல் அந்த பக்கம். பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே இருந்து பார்க்குறது சூப்பராக இருக்குது. அதேமாதிரி அந்த காயல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கடலும் ஆறும் வந்து சேர்கிற இடம், அது எல்லாமே அந்த பாதையெல்லாம் முழுசாக நம்ம பார்க்கலாம். சூப்பராக இருக்குது அதெல்லாம். பார்த்தீங்களா, எங்கிட்ட பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்கும். அதிகமாக தென்னை மரங்கள் தெரியும். கேரளா ஆனதுனால ஏர்போர்ட் பக்கத்தில் எல்லாம் தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கும். ஃப்ளைட்டு இறங்க போதுங்க, நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இறங்க போது இறங்கிருச்சு. அவ்வளோதான். இனிமேல் தரையில் தாங்க, ரோட்டில் போவோம். பயங்கர ஸ்பீடாக போயிட்டு அப்புறம் ஸ்லோவாகும். ஓகேவா? வந்த உடனே நம்மளோட இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு லக்கேஜ் எடுக்கலாம். இங்கே வந்தால் வீடியோ எடுத்துருந்துன்னா என் லக்கேஜ் போயிட்டுருக்கு. கரெக்டாக நான் வரவும் என் லக்கேஜ் போகும் கரெக்டாக இருந்துச்சு. ஐயோ தான் போகுதேன்னு வேகமாக நல்லபடியாக திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ கண்ணாடிக்கு வெளியில் அவங்க, கண்ணாடிக்கு உள்ள நான் இன்னும் சில நிமிடங்களில் பார்க்க போகிறோம். அந்த பக்கமா வந்தாச்சு, எல்லாரையும் பார்த்தாச்சு. இதா பாருங்க. ஹாய் சொல்லு. ஹாய் இல்லை, ஹாய். சரி, அங்கேயே பிள்ளைங்க வந்து ஃப்ளைட் ஏறுறது இறங்குறதெல்லாம் பார்க்கணும், பார்க்கவே இல்லை அப்படின்னு கேட்டதுனால அது பக்கத்துலேயே ஒரு பாலம் இருந்துச்சு, அதில் வெயிட் பண்ணோம். எப்படி இருக்கு? வராத ஆளுவலா? அதுக்கு 3/4 மணிக்கு முன்னே உள்ள எல்லாரும் போய் இருப்பினா. அப்படியே நேரே கடைக்கு போயாச்சுங்க சாப்பிட்றதுக்கு. ரொம்ப பசி, அங்கேயே பட்டினி கிடந்தது நைட்டு ஃபுல்லாக. அதனால் நேரே வந்து ஹோட்டலில் உட்காந்து ஒரு கட்டு ஃபுல்லாக கட்டியாச்சு. ஊருக்கு வந்தால் நான் வர்ற செய்தி அறிஞ்சு ஊர் ஃபுல்லாகவே மழை, நல்ல மழைங்க. எனக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ள என்னடா இந்த டைமில் வந்தேனே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மழை வந்துருச்சு, நான் எங்கேயும் வெளியே போக முடியாது. பார்த்தீங்களா, எப்போவாச்சும் வர்றான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வெளியே போனோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். எங்கள் ஊர் பக்கத்தில் வந்தாச்சு, என் வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. என் வீட்டுக்கு போகிற ரோடு தாங்க. எங்கள் ஊருக்கு வந்தாலும் எப்படி தாங்க, எங்கிட்ட பார்த்தாலும் குளங்கள், பெரிய பெரிய குளங்கள். இதாங்க பெரிய குளம், தாமரை குளம் அப்படிம்பாங்க. இப்போ தாமரை காணோம். வாங்க வீட்டுக்கு போவோம், எல்லோரும் ஓடி வாங்க. Oh yeah, oh yeah, oh yeah, oh yeah, oh yeah, oh yeah, oh yeah.
what you're drinking. 2 shots, let's pour it out. I know what you're thinking. But tomorrow won't come. அப்பா இங்க விஷயம் என்னத்த இருக்கு வாங்க வாங்க ஓடி வாங்க என்ன இருக்கான் என்ன மீன் இது குளத்து மீன் குளத்து மீனா குளத்து மீன் மாதிரி இல்லை இது நீலவாள் அது அந்த சோப்பு அந்த சோப்பு அது சோப்பு இது அரிஞ்சு தானே தந்தது சூப்பரா இருக்கு அதுதான் குட்டி போட்டதா ஐயாமா எப்படி இருக்கு நல்லா இருக்கு கொள்ளாமா இங்க பாரு கம்மல் கொள்ளாமா இரு அம்மைக்கு அப்பா ஒன்று வாங்கி விட்டுறல அம்மை குடிப்பியா இதை அம்மை பாட்டு வாங்க நீ முதல்ல போ எங்க ஆமாம் இதுங்கண்டு சரி ஓகேங்க அவ்வளோதாங்க இன்னும் அடுத்தடுத்த வீடியோ வர போகுதுங்க எல்லா வீடியோவும் பாருங்கள் நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் அவங்க என்னென்ன எனக்கு காமிக்கணும்னு நினச்சாங்களோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசிச்சிட்ருக்குறோம் ஓகே பாய்